ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் புர்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பட்ரு போட்டுட்டு அது காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் சீரகம் போடணும். சீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரலையும் வதக்கி விட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கவும் ஒரு பெரிய தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வதக்கி பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருப்போம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிறப்ப நம்ம இந்த அரைச்சி இந்த ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கணும். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது நாங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இப்போ பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நல்லா அந்த கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா பட்டர் போட்டு இறக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.